வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா அவங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு என்னன்னா, மேஜரா நீங்க சொல்ற மாதிரி சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர்னு சொல்றீங்க. திருக்கணிதம் இருக்கு, பாக்கி பஞ்சாயத்துல இனி சில பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது என்ன சயின்டிபிக்? நல்ல கேள்விங்க. இப்ப என்னன்னா, நம்ம ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தனாலையும் ஒரு இன்ஜினியரிங் படிச்சு ஐடி துறையில வேலையில இருந்து அதுக்கப்புறம் ஜோதிடத்து மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தினாலையும் இந்த உலகத்துல எப்படி கர்மா செயல்படுகிறது, நம்மளுடைய வாழ்க்கை யதார்த்த முறையில நடக்குதா அல்லது ஏதோ காரண காரியத்தோட தான் நடக்குதாங்கிற ஒரு தீராத ஒரு கேள்வி ஞானத்தினால அதுக்குள்ள இல்ல எல்லாமே ஒரு காரண காரியத்தோட தான் நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக ஜோதிட சாஸ்திரம்னா என்னங்கிறதையும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள போய் நுணுக்கமா பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு ஒரு கர்மா எப்படி செயல்படுகிறது, இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும் பொழுது நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறலாம் ஓரளவுக்கு துல்லியமா பாக்குற அளவுக்கு நம்ம வர்றதுக்கு கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சுங்க. அந்த அடிப்படையில சயின்டிபிக்ங்கிறது என்னன்னா, நிறைய பேர் நம்ம இந்திய வேத ஜோதிடம் ஒரு அருமையான ஒரு தெய்வ சாஸ்திரமாக இருந்தாலும் டிகிரி அடிப்படையில ஒரு கிரகம் எப்படி இருக்கிறது நம்ம பாக்குறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அந்த ஜோடியாக்னு இங்கிலீஷ்ல சொல்றது அந்த ராசி மண்டலம் ஆகிய 360 டிகிரியில 30 டிகிரியா 12 ராசியா நம்ம பிரிக்கிறோம். அது சந்திரன் இருக்கும் வீட்டை ராசிங்கிறோம். இதே நம்மளுடைய ஜாதகத்துல அந்த 12 கட்டங்கள் வரும்பொழுது அது வீடுகள்னு சொல்றோம். லக்னம் இருக்கிறது தான் முதல் வீடு, 2வது வீடு, 3வது வீடு, 4வது வீடுன்னு சொல்றோம். ஸோ இந்த 30 டிகிரியில ஒரு கிரகம் இருக்குன்னா அது எந்த டிகிரியில இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேஷ லக்னமா பிறந்து லக்னத்திலேயே குரு ராகு இருக்கிறார், சுக்கிரனும் அங்க இருக்கிறார் அப்படின்னா குரு ராகு சுக்கிரன் 3ல இருக்க லக்னத்துல இருக்கிறாருங்கிற பலனை காட்டிலும் லக்ன புள்ளி எங்க விழுந்திருக்குது, அந்த லானு போட்டிருப்பாங்க இல்லைங்களா, லக்ன புள்ளி எங்க விழுந்து, அந்த லக்ன புள்ளிக்கும் ராகுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, லக்ன புள்ளிக்கும் சுக்கிரனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, லக்ன புள்ளிக்கும் குருவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, குருக்கும் ராகுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன, சுக்கிரனுக்கும் ராகுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்து ஒரு கிரகம் எப்படி பார்வை பார்க்குது, எந்த டிகிரியில பார்க்குதுங்கிற மாதிரி நுணுக்கமா பார்த்து சொல்றது ஒரு விஷயத்துல சயின்டிபிக்னு சொல்றோம். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா பரிகாரங்கள் அப்படின்ட்டு, அதாவது இந்த பலனை நீங்க தாண்டி வரணும் அப்படின்னா, அந்த பலனை நீங்க மாத்தணும் அப்படின்னா பரிகாரம் பண்ணணும், இது மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம போறது இல்லை. நம்ம கர்மா எப்படி செயல்படும், போன ஜென்மத்தில் பல ஜென்மத்தில் செய்த கூட்டு கர்மாவின் காரணமாக இந்த நேரத்தில் இந்த தேதியில் இந்த ஊரில் பிறக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கார் கடவுள். அது சிசேரியன் ஆபரேஷனா இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, இப்ப வந்திருக்காரு. அதுல நீங்க இப்போ ஒரு பரிகாரம் செய்து என்னுடைய கர்மாவை மாத்திக்கிறங்கிறது நமக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீங்க இத்தனை கர்மா செய்தனாலதான் இந்த நேரத்திலேயே பிறக்க வச்சிருக்கிறார். நீங்க இப்ப ஏதோ புண்ணியங்கள் பாவங்கள் செய்து இப்ப இருக்கிற சில பரிகாரங்கள் செய்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல ஏதோ மாறு இருக்கோ, நல்ல நேரத்துல பிறக்கிறக்கோ வாய்ப்புகள் உண்டு. அதுக்கும் ப்ரூஃப் கிடையாது. ஆனா இப்ப பண்றது இந்த வாழ்க்கையிலேயே நீங்க அதை பாத்துடலாம் அப்படிங்கிறதுல எனக்கு ப்ரூஃபோ ஒரு ட்ராக் ரெக்கார்டோ கிடையாது. ஸோ பரிகார விஷயத்துக்குள்ள போகாதனால அதுவும் சயின்டிபிக்கா நான் சொல்றேன். நம்ம ரிசர்ச்ல இல்லாத விஷயத்துக்கும் ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இல்லாத விஷயத்துக்கும் லாஜிக்கல் மைண்டுக்கு இல்லாத விஷயத்துக்குள்ள நம்ம போறது இல்லை. ஸோ இந்த நுணுக்கமா பார்க்கிற ஒரு நுண்ணறிவு, ஒரு அப்ரோச், அதே சமயத்துல எந்த விதத்திலையும் ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள போய் மிகைப்படுத்தாமல், அதிக காபராப்படுத்தாமல், என்ன கிரகங்கள் எப்படி இருக்கு, அது என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம 18 வருஷம் ஒரு கிட்டத்தட்ட 40-45 ஜாதகத்தை பார்த்த அனுபவத்துல இந்த இந்திய வேத ஜோதிடம் இந்த ஒளி தத்துவம் பிரகாரம் நம்ம கர்மா எப்படி செயல்படுகிறது, அதாவது சனி செவ்வாய் ராகு கேது இருள் கிரகமாகவும், குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் புதன் ஒளி கிரகமாகவும் செயல்பட்டு நம்மளுடைய கர்மாவை, நல்ல கர்மா தீய கர்மா அப்படிங்கிறதை எப்படி கலவையாக கொடுத்து எந்த நேரத்தில் எதை செய்கிறார், நம்ம எந்த நேரத்தில் எதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கடவுளோட அமைப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அருமையான தெய்வ சாஸ்திரம் தான் இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் அடிப்படையில பார்க்கணும். கர்மான்னு சொன்னீங்க, அதாவது என்ன இருந்தா விதியை வெல்ல முடியாது, நம்ம கர்மாவையும் தடுக்க முடியாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு குழந்தை பிறப்பு அப்படின்னா நாள் பார்த்து கரெக்டான டைம் எல்லாம் பார்த்து கொடுக்குற அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்கு. பட் அதையும் மீறி இப்ப நாளைக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னைக்கே குழந்தை பிறக்கிறது 99% உறுதியா இருக்கு. நாளைக்கு டைம் கொடுத்து இல்ல இன்னைக்கு பனிக்கூடம் உடஞ்சதோ இல்ல சம்திங் இன்னைக்கே ஆப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு 99% இருக்கு. ஏன்னா இதுவும் நான் கர்மாவை தான் பாக்குறேன். கண்டிப்பா. ஏன்னா இது எல்லாமே நம்ம என்னதான் அறிவுபூர்வமா ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்தாலும் கர்மா தான். கண்டிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டாக்டர் ஒரு 5 நாள் குறிச்சு கொடுத்துருக்காங்க, 5 நாளுக்கு அப்புறம் எனி டே பண்ணலாங்கிறாங்க. இந்த 5 நாளுக்குள்ள
நீங்க வந்து நம்ம சின்ஸ் அஸ்ட்ராலஜி ப்ராக்டிஸ் பண்றதுனால நிறைய கிளைண்ட்ஸை பார்த்துக்கிட்டனால சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து சார் எனக்கு எங்க மனைவிக்கு டெலிவரி டைம் வந்துருச்சு, நீங்க ஒரு நல்ல நேரம் நல்ல நாள் குடிச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதுல அவங்க கொடுக்குற அந்த 5 நாட்கள் சாய்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமாகவும் இருக்கும். ஏன்னா அந்த 5 நாளும் சூரியனும் சனியும் சேர்ந்த மாதிரியே இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப பேசிட்டு இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சனியும் சேர்ந்து கும்பத்துல வந்து சனியும் சூரியனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரியில தான் இருக்கு. இன்னும் ஒரு 5 நாள் 6 நாள் தள்ளி போறப்பதான் பாத்தீங்கன்னா சூரியன் சனியை விட்டு தள்ளி போய் கொஞ்சம் சனியின் தாக்கத்துல இருந்து வெளியில வருவார். சோ இந்த 5 நாளுக்குள்ள நான் என்ன பண்ணாலும் சூரியன் சனியை பிரிக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா. சோ இதுல என்ன நான் பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு ஜோதிடராகிய நமக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, அந்த சூரியன் தசையோ சந்திர தசையோ சனி தசையோ வராத மாதிரி ஏதோ பார்க்கலாம். ஏன்னா 2 கிரகமும் பாதிக்கப்பட்டிருக்கு. சூரியன் சனியும் சேரக்கூடாது. சூரியனுக்கும் சரியில்லை, ஒளி கிரகமாகிய சூரியனுக்கும் பாதிப்பு, பாவ கிரகமாகிய இருள் கிரகமாகிய சனிக்கும் பாதிப்பு சூரியனோட சேர்றது. ஸோ சூரிய தசையே இப்போ தம்பிக்கு குறைக்கிற குழந்தையா இருக்கட்டும், குறைக்கிற பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், ஒரு சூரிய தசை 5 வயசுல வருது 10 வயசுல வர்றது அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி சூரிய தசை சனி தசை வர்றதையும் அவாய்ட் பண்ற மாதிரி ஒரு டியூட்டி நமக்கு இருக்கு, பொறுப்பு நமக்கு இருக்கு. ஆனா இப்ப நடக்கக்கூடிய சந்திர திசை, இப்போ சந்திரனே பாத்தீங்கன்னா உத்திரட்டாதியில தான் போயிட்டு இருக்கிறாருன்னு வைங்க மீனத்துல. ஸோ பிறக்கிற திசையே சனி திசை தான் இல்லையா? ஸோ அதை நான் எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? இல்லை நீங்கள் ஒன்று 2 நாள் தாண்டிங்கன்னா ரேவதி நட்சத்திரம் வரும். ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு புதன் திசையாக கொண்டு போயிட்டோம்னா சனி திசை அவாய்ட் ஆகிடும். அப்படி நான் ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த ரேவதி நட்சத்திரம் வர வரைக்கும் அந்த டைம் கொடுக்குறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதே சமயத்தில் இப்போ சூரியன் நட்சத்திரமாகிய உத்திரம், கிருத்திகை, உத்திராடம் இது மாதிரி நட்சத்திரத்தை பக்கத்தில் இப்போ போயிட்டு இருந்ததுன்னா அந்த தசை அந்த நட்சத்திரம் பிறக்கிறப்போ சூரிய திசையிலேயே பிறந்துருவாங்க. சூரிய திசையிலே பிறக்கிறப்ப சூரியனும் சனியும் ஆல்ரெடி பாதிப்புல இருக்கு ஜாதகத்துல. ஏன்னா அந்த இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சாரம் தான் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது அவ்வளவு ஜாதகமா வந்துருது அது இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்ப அதை அவாய்ட் பண்றதுக்கு நமக்கு கைகள் கட்டப்பட்டிருக்கு. ஸோ என்னதான் அந்த ஜோதிடருக்கு வந்து அந்த சாய்ஸ் கொடுத்தாலும் அந்த நாட்களுக்குள்ள நமக்கு என்ன சாய்ஸ் இருக்குதோ பார்த்து அந்த லக்னத்துக்கு எந்த கிரகம் அதிகமான யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்குதுன்னு பார்த்து லக்ன அடிப்படையில் அப்படியே ஒரு 5 மினிட்ஸா மாத்தி 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 பாக்குறப்போ அதுலயும் என்ன சொல்லுவாங்க, மார்னிங் 9ல இருந்து ஈவினிங் 5க்குள்ள தான் பண்ணுவாங்க. 8 மணிக்கு நைட்லாம் பண்ண மாட்டாங்க, மிட் நைட்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அலௌட். நிறைய வெளிநாட்டுல இருந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணி கனடா, US, ஆஸ்திரேலியா, மலேசியாலாம் நிறைய கேட்பாங்க, சார் இங்கெல்லாம் வந்து இவ்வளவுதான் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்குள்ள நான் பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 2-3 லக்னம்லாம் நம்ம பிடிக்கவே முடியாது. ஸோ நீங்க சொன்ன கேட்ட கேள்விக்கு அதான், என்னதான் சிசேரியன் அது மாதிரி நல்ல ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் வந்தாலும் நமக்கு அந்த நேரத்தில் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா கருவுற்ற நேரம் நம்ம கையில் இல்லையே. அந்த கருவுற்ற நேரத்துல இருந்து 9 மாசம் கழிச்சு தான் பிறக்குது. அந்த கருவுற்ற நேரமே 9 மாசம் கழிச்சு ஒரு சிக்கலான ஒரு டைம்ல தான் வருது. அது 9 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க கரு விட்டுருக்குறாங்க. அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ண முடியும்? இப்போ நானும் எந்த ஜோதிடருமே என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா. அதனால அது கர்மாவுக்குள்ள தான் வருது. ரொம்ப அற்புதமான டெஃபினேஷன் கொடுத்தீங்க. ஏன்னா ரொம்ப நிறைய பேருக்கு இருந்த டவுட்டே அதுதான். ஏன்னா நம்ம விதி விலவும் இங்க ஒரு விதி வேணும். நம்ம என்னோட பெண் குழந்தைக்கே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி போடலான்னு தான் பாத்துங்க. கொஞ்சம் அந்த மாதிரி வந்திருந்தா பரவாயில்லைன்ட்டு அதனால கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு 1/2 மணி நேரம் தள்ளியே நான் கொடுத்தேன். ஏன்னா எப்படி லேட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க டாக்டர்ஸ், எதுக்கு வம்புன்ட்டு. என்னதான் நான் வந்து ஓரளவுக்கு முன்னெச்சரிக்கையா கொடுத்தாலும் இன்னுமே 1/2 மணி நேரம் தள்ளி தான் எனக்கு கிடைச்சது. அப்பதான் பிறந்தது. ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா கைனகாலஜிஸ்ட் வந்துட்டாங்க, நர்ஸ் எல்லாம் ரெடி. ஆனா அந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருப்பாராமா, அவர் வந்தாதான் எடுக்கிறாங்களாமா, டெலிவரி பண்றாங்களாமா. ஏன் அது அப்படின்னா அதான் ப்ராசஸ் ஆமா. சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் வந்து டிராஃபிக் ஜாம்ல மாட்டிட்டாரு. ஸோ எல்லாம் நம்ம பிளான் பண்ணி எல்லாம் 2 நாளுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டையும் 4 தடவை சொல்லி இந்த மாதிரி இருக்கு சார், இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள பண்ணிருக்குன்னு சொல்லி நாம கொஞ்சம் சேர்த்தியே வச்சு பண்ணாலும் ஒருத்தர் வந்து சொதப்பி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட்டாக தான் வந்தது. கொஞ்சம் ஒரு நான் நினைக்கிற அமைப்பு கூட லேட்டாக தான் வந்தது. பட் இருந்தாலும் அதான் கர்மா, நம்ம அதை பெற்று தான் ஆக வேண்டும். இதுல என்ன வாழ முடியுமோ அதில் தான் நான் வாழ்ந்துக்கணும். ஏன்னா நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் அப்படி இருக்கு. நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் எல்லாமே கணக்கீடு தான். அதெல்லாம் என்னதான் ஒரு கதையா இருக்கு இல்லைங்களா? ஏதோ ஒரு அரசர் வந்து இப்போ ஒரு மிருகம் மாற, ஒரு பன்றி மாற இருக்கக்கூடிய மிருக உருவம் உள்ள ஒருத்தனால இறக்கப்படுவார், கொல்லப்படுவார். அப்படிங்கிறப்போ அந்த பேரரசர் வந்து அந்த பிரின்ஸ் பையனை வந்து நமக்கு வந்து பன்றி மாற இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தினால என் பையனுக்கு வந்து ஆபத்து இருக்கும் பொழுது நான் அவன் காட்டுக்குள்ளேயே விடாம வச்சுக்கணும் அப்படின்ட்டு ரூம்லயே வச்சு அரண்மனையிலேயே காப்பாற்றி அரண்மனையிலேயே வளர்த்திட்டு இருந்தாரு. கரெக்டா அந்த 18 வருஷங்கிற அந்த நேரம் வரும்பொழுது அரண்மனை மேல இருக்கக்கூடிய பன்றி உருவத்தில் இருக்கிற ஒரு சிலை கீழே விழுந்து குழந்தை மேல விழுந்து பையன் மேல விழுந்து பையன் உயிர் தந்துட்டார்.
அப்புறம் அது என்ன சிலைலாம் விழுந்துச்சு பார்த்தா அது பன்றி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலை. ஸோ அப்படி விதி இருக்கும்போது நீங்க என்னதான் அதை காப்பாத்தினாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் வந்து பாரசரர் ஜோதிட சாஸ்திரத்தை வந்து எந்த அளவுக்கு அது நடக்குங்கிறதுக்கு இது ஒரு கதை உண்டு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து பார்க்கலாங்க. ஜோதிடத்தை பத்தி அற்புதமாகவும் டிகிரி வைஸாகவும் சொல்லிட்டீங்க. அடுத்தடுத்த சீரீஸ்ல என்னென்ன டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். கண்டிப்பா. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காலம் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.